உனிப்பழம். நிறைய பேருக்கு தெரியாது இது சாப்பிட்ற பழம் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து விஷக்காய் கிடையாது, பூனைப்பழம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வந்து நாங்கள் காட்டு துளசி அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் காரப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பழமாவில் காயாக இருக்குது. காயாக இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். பூம்பழமாக இருக்கும்போது மஞ்சள் கலரில் இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா காஃபி கலரில் இருக்கும். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து சூரப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய இடத்த கிடைக்கும். ஆனால் இந்த காரப்பழங்கிறது இப்போ நிறைய கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது வேணுங்க. அந்த உச்சியில் இருக்கலாம் பறிக்க முடியாதா? போன டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நாகப்பழம் பறிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி பழமே கிடைக்கல. ஸோ பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தேன், பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாகப்பழம் பறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அவ்வளோ திரிஞ்சோம். அப்போ கிடைக்கல. இப்போ சும்மா வந்து பார்த்தோம், நிறைய பழம் இருக்குது. ஆனால் பறிக்க டைம் இல்லை. ஏன்னா நிறைய பழம் வீடியோ எடுக்க போனோம். ஸோ பறிக்க டைம் இல்லை. இந்த பழம் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை வந்து உனிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து சாப்பிட்ற பழம் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பழுத்துட்டா பிளாக் கலரில் இருக்கும். சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உனிப்பழம் நிறைய பேருக்கு தெரியாது இது சாப்பிட்ற பழம் அப்படின்னு. ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து நொனாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து, தம்பி இந்த பழம் சாப்பிட்ற பழம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கன்ஃபியூஷன் பண்ணி விட்டார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து விஷக்காய் கிடையாது, சாப்பிடலாம். ஆனால் நம்ம மற்ற பழங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. இது வந்து காரமாக இருக்கும். ஆனால் இது விஷக்காய் கிடையாது. நீங்கள் இந்த பழம் யாராவது சாப்பிட்றீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நாங்கள் நொனாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பூனைப்பழம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரியா விதையாக இருக்கும். விதையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் பெருசு சின்னதெல்லாம் இருக்கும். ஒரு உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து துளசி செடி தான். இதை வந்து நாங்கள் காட்டு துளசி அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் சைடில் வந்துட்டு ஒரு இயற்கை மருத்துவம். சளி பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இது கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்க வயசானவங்க, இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்தா எடுத்து சாப்பிடுன்னு. ஆனால் இப்போ துளசின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. துளசியிலே வந்து பெரிய சைஸில் இருக்கும். அது வேறு துளசி. இது வந்து நாட்டு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சாப்பிடலாம்.
கடைசியாக சுற்றி நம்ம எங்கே வந்திருக்குன்னா நம்ம ஃபேவரட்டான கள்ளிப்பழத்தாண்ட வந்துட்டோம். பழம் இந்த டைமில் இருக்காது, ஆனால் ஒரு 4-5 பழம் இருக்குது. பறித்து சாப்பிட்டு அடுத்தது பார்ப்போம். ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், வேப்பம் தழை கசக்கிறதால பழமும் கசப்பாக இருக்குன்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க. பழம் வந்து நல்லா ஒரு இனிப்பாக இருக்கும் வேப்பம் பழம். சூப்பராக இருக்கு. இது வந்து மேலே பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்கும், ஆனால் உள்ளே ரெட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கூம்பழம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கள்ளிப்பழத்தில் பல ரகங்கள் இருக்குது. ஒரு சிலது வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு சிலது வந்து இனிப்பு சக்கரை இனிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து சப்புன்னு இருக்கும். நிறைய பேர் இந்த சப்புன்னு இருக்கிறத சாப்பிட்டு தான் கள்ளிப்பழம் டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கிறது சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கிராமத்தில் இருக்க பழங்கள்லாம் சாப்பிட்டு அதை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தோம். ரிவ்யூவிலே நீங்கள் பல விதமான ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஃபுட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஏதாவது பொருட்களை வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஃபோன் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, இந்தமாரி வில்லேஜில் ஏதாவது ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க அழகான விஷயங்களை தான் கண்டென்ட்டாக போட்டிருக்கோம். கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. அடுத்த இன்னமும் அழகான வீடியோலாம் பார்ப்போம்.